அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா அமைதியா இருந்த போர் மறுபடியும் இப்ப ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருந்த போர் இந்த ஒரு 15 நாளா அமைதியா இருந்தது. ஒரு பேச்சுவார்த்தையின் காரணமாக கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருந்தது. உலகமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், இங்க போர் முடிஞ்சது. இனிமே நமக்கு வந்து லிட்டரலா எல்லா பக்கமும் ஆயில் கிடைக்கும், பெட்ரோல் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாம வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு இந்த போர் வந்து நேத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ரீஸ்டார்ட் போர்னே சொல்லலாம். லெபனான் பகுதிகளில் இருக்கிற அந்த ஹிஸ்புல்லா அமைப்புகள் இது மாதிரி ஒரு சில அமைப்புகளை வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இஸ்ரேல் நேத்து வந்து ஒரு போரை தொடங்கி இருந்தாங்க. அங்க ஒரு லிட்டரலா இந்த ஒரு 10 நாளாவே ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் உள்ள போய் வந்து லெபனான் பகுதியில வந்து ஆக்கிரமிப்பு பண்றது இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெபனானோட மைய பகுதியிலேயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல். இதனால கடுப்பான அந்த ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, என்னோட நட்பு நாட்டவே நீ அடிக்கிறியா அப்படின்னு அடுத்தடுத்த ஏவுகணைகளை தாக்கி வந்து இஸ்ரேலை வந்து கதற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட நாட்டோட இறையாண்மை காப்பாத்துறதுக்காக வந்து நாங்க வந்து லெபனான் பகுதியில் வந்து தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தியா நாம வந்து இப்ப பக்கத்து நாடான பாகிஸ்தான் வந்து பார்டர்ல வந்து சண்டை வரும். ஒருவேளை பாகிஸ்தான் அங்கிருந்து நம்ம நாட்டோட மைய பகுதியில வந்துட்டு இங்கிருந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு, இது என்னோட நாடு, நான் வந்து எல்லாத்தையும் இங்க இருந்து எடுக்க போறேன் அப்படின்னு நம்மளே ஆக்கிரமிப்பு பண்ணோம் அப்படின்னா இந்தியா கம்முன்னு இருக்குமா? இந்த ஒரு விஷயம் தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் அமெரிக்காவோட அதிபர் குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். இத்தனை நாள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு நேத்து ஒரு ட்வீட்ல ரெண்டு பேரும் வந்து ஒரு முட்டாள்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஒரு ஸ்டூபிடா ஒரு இடியட்டா பைத்தியகாரத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதனால இப்ப இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது, லிட்டரலா எங்கேயுமே வந்து ஆயில் சப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலையும் திட்டி தாக்கியிருந்தாலும் ஈரானுக்கு வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, உங்க நாட்டோட பொருளாதாரத்துக்கு தடை போட்டிருக்கிறோம், அதை வந்து இப்போதைக்கு நீக்க முடியாது, இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீக்க முடியும். என்ன அப்படின்னா, இங்க ஈரானோட மிகப்பெரிய பொருளாதாரம் என்னன்னா ஆயில்ஸ், எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்து ஏற்றுமதி ஆகிறதும் இறக்குமதி ஆகிறதும் அங்கிருந்து எல்லாமே ஷிப்மெண்ட் மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த போர் காரணமா அமெரிக்கா வந்து அதை தடை பண்ணி வச்சிருக்காங்க. அங்கிருந்து எந்த கப்பலும் வெளியே வர முடியாத மாதிரியும் அங்க உள்ள போக முடியாத மாதிரியும் தடை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போர் இப்படியே நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இப்போதைக்கு உங்களால வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து பண்ண முடியாது. இந்த போர் என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்குதான் வந்து நாங்க வந்து இந்த இதை வந்து ஓபன் பண்ணி விடுவோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு வந்து அந்த ட்வீட்லயும் தெரிவிச்சிருக்காரு. இந்த போர் முக்கியமா எதனால ஆரம்பிச்சது? ஈரான் வந்து நீங்க வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க போறீங்க, அந்த யுரேனியத்தை கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிதான் இந்த போர் ஆரம்பிச்சது. ஆனா அமெரிக்கர்கள் என்ன சொன்னாங்க, இந்த போர் நமக்கான போர் கிடையாது, அமெரிக்கா வந்து இதுல மூக்க நுழைக்க வேண்டாம், நம்ம நாட்டுல வர்ற பொருளாதாரத்தை கொண்டு போய் நீங்க வந்து இஸ்ரேலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து அமெரிக்காவோட அதிபரா இல்ல இஸ்ரேலோட அதிபரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துலதான் இப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெண்டு பேத்துக்கும் சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாலும், இந்த போர் ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப்னே நம்மளால சொல்ல முடியும். ஈரானை சுத்தி இருக்கிற எல்லா அரபு கண்ட்ரிஸும் வந்து அமெரிக்காவுக்கு உறுதுணையா இருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேசஸ் எல்லாமே அந்த அரபு கண்ட்ரிஸ்ல இருக்கு. சோ இப்படி இருக்கிறப்ப அந்த அரபு கண்ட்ரிஸ் மேலமே எந்த இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் எந்த அட்டாக்கும் பண்ணல, ஏன்னா அவங்க நட்பு நாடுகளா கருதுறாங்க. ஆனா ஈரானோட நட்பு நாடா கருதப்படுறாங்க லெபனான வந்து மறுபடியும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சனாலதான் ஈரான் என்னோட நட்பு நாடுவே நீ அடிக்கிறியா அப்படிங்கிற ஒரு தாக்குதலையும் திருப்பி ஆரம்பிச்சு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் போர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைம்ல ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எனக்கு என்ன பொருளாதார தடை வேணா போடுங்க, எங்களுக்கு வந்து பொருளாதாரமே இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களோட தன்மானத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து இந்த போரை நடத்தி தான் ஆகும், நீங்க என்னை அடிச்சீங்கன்னா நான் உன்னை அடிப்பேன். இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இந்த 15 நாள் நான் அமைதியா தான் இருந்தேன், இந்த சீஸ்பயர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எந்த சண்டைக்கும் போகல, இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில எழுதப்பட்ட ரூல்ஸை மீறி தான் இப்ப வந்து இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்காங்க, நாங்க வந்து அந்த ரூல்ஸை மீறவே கிடையாது, நாங்க அமைதியா தான் இருக்கிறோம், இது வரைக்கும் நாங்களா எந்த சண்டைக்கும் போகல, இப்ப அந்த ரூல்ஸை மீறி இஸ்ரேல் வந்து லெபனான் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களை அடிக்கவும் தான் நாங்க வந்து திருப்பி உள்ள வரோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது, அதை வந்து நாங்க ஒரு நாடாவே ஏத்துக்கல, அப்படி ஒரு நாடே வேணாம் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் நின்னாலும் ஈரானை சுத்தி இருக்கிற ஒரு சில அரபு கண்ட்ரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் வந்து ஒரு நட்பு நாடா இருக்காங்க. ஆனா ஏன் இஸ்ரேலை வந்து எதுக்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தங்களோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கு, அந்த ஒரு நாடே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பற்றாக்குறை. எதனால அப்படின்னா, ஈரான் இந்த அமெரிக்கா வந்து போட்டிருக்கிற அந்த பொருளாதார தடையினால ஈரானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷிப்மெண்ட் வந்து அப்படியே பெண்டிங்ல நிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 1000 கப்பல்கள் வந்து உள்ள போகாமையும் உள்ள இருந்து வெளியே வராமையும் நிக்குது. இதனால 1000 கோடி பில்லியன் அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு ஈரானுக்கு வந்து இப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பு எல்லாத்தையும் நாங்கள் பொருட்படுத்தாம தான் இந்த வந்து போரை நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் எங்களோட இறையாண்மையை நாங்க விட்டு கொடுக்க முடியாது, நாங்க வந்து எங்களுக்கான சுதந்திரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த போர் அவங்க வந்து நீடிச்சிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட ஏப்ரல் ஆரம்பிச்சு இந்த தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் வந்து இந்த போர் வந்து அமைதியா தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த போர் இல்லாம சுமூகமா போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த ஒரு 15 நாள்ல சின்ன சின்ன ஒரு இஸ்ரேல் வந்து சின்ன சின்ன ஒரு சண்டைகளுக்கு உள்ள போகவும், ஈரான் வந்து அத பொருட்படுத்தாம அதோட வலிய தாங்க முடியாம என்னோட நட்பு நாடவே நீ அடிக்கிறியா? அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உள்ள போய் இந்த சண்டைய நடத்திட்டு இருக்காங்க. இந்த சண்டை எப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்தியாவுக்கு மட்டுமே கிடையாது. உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பேராபத்து வரும்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இது வந்து அடுத்த உலக போருக்கே ஒரு வழிவகை செய்யும். இதுக்கு முன்னாடி உக்ரைன் போரோட இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா இந்த ஈரானோட போர் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லெவல் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா, இது அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து மறுபடியும் பின்னோக்கி தள்ளும் அப்படின்னு தான் நம்மளால கருத முடியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.